வணக்கம். இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுடுங்க. நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுப்படி போட்டிங்கன்னா குழம்பு ஒரு 5 பேர் சாப்பிட்லாம், 2 வேளைக்கு சாப்பிட்லாம். தக்காளி 4 எடுத்துக்கோங்க, மசிச்சு வச்சுக்கோங்க, கையிலே மசிச்சிடுங்க. இது போல் மசிச்சுக்கோங்க. நான் சின்ன சின்ன தக்காளி இருக்கிறதுனால 4 எடுத்துக்கிட்டேன். பெரிய தக்காளி பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கோங்க போதும். இப்போ கரைச்சி வச்ச புளியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குழம்புக்கு போடுற மசாலா தூள்லாம் புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அதுக்கு 2 மடங்காக தனியாத்தூள், அதாவது 6 டீஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் போடுங்க. அதுக்கப்புறமா சீரகத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வேணால் 1 டீஸ்பூன் போடுங்க, அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க. நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி மீன் கழுவி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சமைக்க வச்சுருக்கிற பாத்திரம் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போடுங்க. கடுகு வெடித்த பிறகு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2மே கூட போடலாம். பெரிய வெங்காயம் 1 போதும், சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க. 1 கப்பு தக்காளினா 2 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நிறைய போடணும். பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2 நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் புளி தண்ணியில் உப்பு போட்டிருந்தேன், அதுக்கு பதில் நீங்கள் இதுலேயே கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்குன பிறகு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகணும், அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வைங்க, இல்லைனா தரைஞ்ச கூட வேக வச்சுடுங்க. இந்த கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நல்லா வெந்த பிறகு நீங்கள் புளி தண்ணி ஊற்றுங்க. அதாவது மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கணும், அந்த புளி தண்ணி ஊற்றுங்க. இப்போ குழம்பு கொதிக்கும் பொழுது பச்சை மிளகாய் 2 போடுங்க. இப்போ நல்லா கொதித்து திக்காக வந்திருக்கும் குழம்பு. அந்த டைமில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் பால் ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க வைங்க. அப்படியே கொதிக்கும் பொழுதே கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு குறைவான தீயிலே கொதிக்க வைங்க. அதாங்க இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் உங்களுக்கு பிடிக்கல, இல்லைனா மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் குழம்பு தனியாக எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. இதை இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் போடுங்க. மீன் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே வெந்துடும், அது பார்த்துக்கோங்க. குழம்புக்கு முன்னாடியே செய்ய வேண்டியது தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, மீன் கழுவி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, தக்காளி கையிலே மசிச்சு வச்சுக்கோங்க. புளியில் எல்லா மசாலாவும் போட்டு ஊறி இருக்கணும், அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சிடணும். இப்போ நான் குழம்புல போட்டிருக்க காரம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.